ஹாய். என்ன எல்லாரும் நோட்ட பார்த்த உடனே, பிளாக் கலர்ல பார்த்த உடனே கோலம் போட போறேன்னு தானே நெனச்சிட்ருக்கீங்க? அதாங்க இல்ல. என்ன பண்றேன்னு பாருங்க. இன்றைக்கி வந்து இந்த ஸ்க்ராட்ச் புக்கை வந்து என் வீட்டில் வந்து பசங்களுக்காக எங்கள் வீட்டில் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துருச்சு. மேஜிக்கல் புக்கா கலர் கலராக இருக்குது, எழுதுகிற போதே அழகாக இருந்துச்சு. சரி நம்ம சும்மா ஒரு ட்ராயிங் வரைஞ்சி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தைங்கள்லாம் பெற்றுட்டோன்னா நம்மளோட ஆசைகளை நம்ம வந்து ஆசைக்காக நம்ம வாழக்கூடாதா என்ன? சரி நம்ம ட்ரை தான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இது நம்ம எரேஸ் பண்ணலாம் முடியாது. ஒரே ஸ்ட்ரெச்சில் வரையணும். சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆசையாக ட்ரை பண்ணேன். இப்போ நான் ஒன்றும் பெரிய அட்வைஸ் கொடுக்கலாம் வரலங்க. நமக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லாம் நமக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கும். கல்யாணம் முடிஞ்சுட்டு டெய்லி சமையல் பண்ணோம், வீட்டை பார்த்தோம், ஹஸ்பண்டை பார்த்தோம், குழந்தைங்கள பார்த்தோம் அப்படின்னே நம்ம லைஃப்பை கொண்டுட்டு போயிட்டே இருந்தால் போரிங்காக இருக்குங்க. இப்படி நமக்கு என்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கோ அதுலேயும் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் நம்ம மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இந்த ட்ராயிங் வரைகிறதுக்கு முன்னாடி இருந்த மைண்ட் செட்டை விட வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். நம்மளோட திறமையெல்லாம் நம்மளுக்குள்ளே ஒளிஞ்சுதாங்க இருக்குது. அது எப்போவும் என்றைக்குமே வந்து மாறப்போகிறதில்ல. அதனால் நமக்காகவும் நம்ம டெய்லி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் அதை ஃபீல் பண்ண போய் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ட்ராயிங் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வரைகிறோம். சரி நம்ம ஏதாவது அந்த ட்ராயிங் மூலியமாகவும் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ராயிங் வந்து ட்ரை பண்ணேன். இப்போ இந்த ட்ராயிங் பார்த்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எல்லா லேடீஸுக்கும் வர ஃபீலிங்ஸ் வந்து எல்லாரோட மைண்ட் செட்டையும் வந்து கொண்டு வந்த மாதிரி இருக்கும். என்னடா நம்மளை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஃபீலிங் வந்து கண்டிப்பாக எல்லா கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கும் இருக்க தான் செய்யும். ஏன்னா பிறந்ததுலேருந்து வளர்ந்த வீட்டு என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா அம்மா எல்லாரையும் கூட பிறந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம பிரிஞ்சு வந்து புதுசாக இருக்கிறவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட கேரக்டர் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு நியூ லைஃப்பை வந்து திருப்பி ஆரம்பித்து அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லை நம்மளுக்கு அடாப்ட் ஆகி நம்ம வந்து நம்மளோட நிம்மதியை தேடுறதுக்குள்ளேயுமே நமக்கு ஒரு 5-6 வருஷம் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களோட மனநிலைமை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அது செட் ஆகும்போது நம்மளால் அவங்க கூட இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் விலகி வர மாதிரி ஆயிரும் சில சமயங்களில். அப்படி இல்லைன்னா குழந்தைங்க வளர்ந்துருவாங்க. அப்போ நம்மளை பற்றி யோசிக்கிறதே கம்ப்ளீட்டாக வந்து மறந்துடுவோம். அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டடீஸ், அவங்களோட வாழ்க்கை, அவங்களுக்கு என்னடா டேலண்ட் இருக்குது, அவங்கள இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா, அங்கே சேர்க்கலாமா, இல்லை அந்த கோச்சிங் கொடுக்கலாமா, இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் சேர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மைண்ட் செட்லாம் வந்து மாற ஆரம்பிச்சிரும். அவங்களோட வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கைங்கிற மாதிரி நம்ம அதை தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவோம். நம்மளை நம்ம மறந்துடுவோம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலாக ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால் நிறைய பேர் வந்து ரொம்ப மென்டலாக வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. நம்ம இப்படி இருக்கோமே, நம்ம எப்படி இருந்தோம், நம்மளோட முடி எப்படி இருந்தது, இதை பற்றி நினைக்காத யோசிக்காத பெண்களே கிடையாது. அதெல்லாம் பற்றி எதை பற்றியும் கவலைப்படாதீங்கங்க. நமக்கு கடவுள் இதான் கொடுத்துருக்காரு. நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளையே நம்ம ரசிக்காமல் இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம லவ் பண்ணுறத வந்து நிப்பாட்டக்கூடாது. செல்ஃப் லவ் எப்போவுமே இருக்கணும். நானும் வந்து ஒன்றும் புரியாமல் தாங்க இருந்தேன். இப்போ தான் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வரேன். அந்த பழைய சுட்டித்தனம், நம்ம ஸ்கூல் லைஃப்பில் இருந்த அந்த சந்தோஷங்கள் எல்லாம் திரும்ப நம்ம மனசு வச்சா எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் கொண்டு வர முடியும். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து வெளிப்படுத்துங்க. அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு தான் இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அதை வெளியே கொண்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபீலை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். தேங்க்யூ.